இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேயே குப்பையன பொங்கல் எப்படி வச்சோன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு வைக்கலாம். நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைசி ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கோங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சாமி படம்லாம் எதுவுமே வைக்கக்கூடாதுங்க. நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கல்லை தான் வந்துட்டு சாமியாக நினச்சி வழிபடுவோம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 படையல் வந்துட்டு போட்டிருக்கோங்க. கோழி வந்துட்டு அறுத்து சுடுவானம் சுட்டு வச்சுருக்கோங்க. சுடுவானெல்லாம் சுட்டு படையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர் வந்துட்டு விளாவியாச்சுங்க. நீர் விளாவினதுக்கப்புறம் பத்தி சூடம் இதெல்லாமே காமிச்சாச்சுங்க. நம்ம குட்டி மயில் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு ஆசையாக சாமி கும்பிட்றாரு. தட்டை எடுத்து காமிச்ச உடனே நானும் போய் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு அவர் தான் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டு அடம் பிடிச்சிட்டு போய் பண்ணுறாருங்க. உங்கள் குழந்தைங்க வந்துட்டு இப்படி சாமி கும்பிட்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேயே குப்பையன பொங்கல் எப்படி வச்சோன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு வைக்கலாம். நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைசி ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கோங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சாமி படம்லாம் எதுவுமே வைக்கக்கூடாதுங்க. நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கல்லை தான் வந்துட்டு சாமியாக நினச்சி வழிபடுவோம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 படையல் வந்துட்டு போட்டிருக்கோங்க.